இதோ இந்த வேலையிலேயுமே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே இந்த மகத்தான தருணத்தில் தேவனையுமே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்தான தேவனின் கிருபை இரக்கம் ஆண்டவரே. இந்த சகோதரி மீது இருந்த தயவுக்காக நன்றி. எங்கள் அருமையான சகோதரி மீது உடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ பிள்ளை சிறு பிள்ளை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே அருமையான ஒளிவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இன்னும் ஒரு நபரை நீ தாம் இந்த குடும்பத்தில் சேர்க்கும்படியா மகத்தான தேவனின் ஆண்டவரே இரக்கம் ஆண்டவரே தயவு இந்த குடும்பத்தின் மீது பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் முன்னடியாய் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் முன்னடியாய் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் முன்னடியாய் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் முன்னடியாய் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமாண்டவரே, இந்த வேளையில ஒரு விஷயம் இந்த சமூகத்தில் ஓ கர்த்தாவே வானதூத சேனைகள் துதிக்கும் போது, ஓ ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு இயற்கையான ஜீவன்களும் துதிக்கும் போது, ஓ இந்த அடிமைகளும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை கண்ணோக்கி பார்க்கும்படியா, ஓ மகத்தான தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த ஆண்டவரே மகத்தான இந்த குடும்பத்தை நீத்தாமே ஆஸ்வதிக்கும்படியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு தோக்குமா கூட நம்ம பிள்ளைக்கான சகோதரன் பாலனை கூட நாம் ஜெபத்திற்காக முன்பாக அழைப்போம். பிரதர் பால் பிரதரை கூட நாம் ஜெபத்திற்காக தோக்க ஜமாய் ஜெபிக்கும்படியாக சகோதரனை முன்பாக அழைக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ ஒருவரும் சேரக்கூட ஒளியிலே வாசம் பண்ணுகிறே ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே எங்களை நீர் கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி. அனாவது தீர்மானத்தின்படி எங்களை குறித்து முன்னறிந்து அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே இந்த நேரத்திலே தேவரே இந்த ஆராதனையின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் தாமே நடத்த முடியாது. ஒவ்வொரு காம்பனட்டிலும் நீர் தாமே பிரசன்னமா இருக்க நீர் மகிமை எடுத்துக்கொள்ள தேவனே ஸ்தோத்திரம். நீர் தாமே எங்களுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்க வேண்டுமோ அதை எங்களுக்கு அருள் தக்கதாச்சு ஆண்டவரே. முதல் முடிவு வரை முதல் பிரசன்னம் எங்களோடு இருக்க, முதல் ரத்தம் எங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். நீரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் யாவர் கூட உட்காருவோம். தர்மியான ஆராதனையில் கூட நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுக்கு நன்றி கூறும் விதமாக கூட ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். முதலாவது பாடலாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாதை துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை கூட ரெண்டடிகளை பாடி தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, எல்லாரும் கண்டிப்பாடும். நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரு பாடலை கூட நாம் பாடி மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தை கூட நாம் துதிக்கலாம் சபையராக. எல்லாருக்கும் தெரிந்த பாடலை கூட பாடி ஒரு அடியிலே பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அதன் பின்பாக நாம் வார்த்தைக்காக கடன் செல்வோம். இயேசுவின் நாமமே மேலானது, வாடிலும் பூவிலும் உயர்வானது என்ற பாடலை கூட பாடி தேவ நாமத்தை புகழ்வோம். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. பாவங்கள் பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ள மகிழுதே. பாவங்கள் பயங்கள் போக்கும் வல்ல நாமத்தை பாட பாட உள்ள மகிழுதே. அருமையானது அன்பலானது பாசமுள்ள இயேசு நாமமே, ஆமே. அருமையானது அன்பலானது பாசமுள்ள இயேசு நாமமே, இயேசு நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும்
இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவே, தேடி வந்த இயேசு நாமத்தை. கோடி கோடி துதிகள் சொல்லி பாடி மகிழுவே, தேடி வந்த இயேசு நாமத்தை. புனிதமானது, மகிமையானது, ஒற்றி பாடும் இன்ப நாமமே. அவே புனிதமானது, மகிமையானது, ஒற்றி பாடும் இன்ப நாமமே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. இயேசு நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் சந்தோஷமாக தினமும் பாடுவே. இயேசு நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் சந்தோஷமாக தினமும் பாடுவே. ஆத்ம நண்பனே, அன்பின் ரட்சகா, உந்தன் நாமம் என்றும் வாழ்கவே. ஆத்ம நண்பரே, அருமை ரட்சகா, உந்தன் நாமம் என்றும் வாழ்கவே. இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் இன்பமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடின ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் வார்த்தை பகுதிக்காக பாஸ்டர் மனோ பிரதரை கூட நாம் முன்பாக அழைப்போம். யாரும் ஜெப செஞ்சு கொடுப்போம். அங்கேதலிக்கும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இங்கு சகோதரர் ராமோஸையும் அவருடைய மனைவி எலிசபெத், அவருடைய இரண்டாவது குழந்தை இப்போது கர்ப்பத்தின் கனியை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். தேவன் தாமே இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்காக இந்த குழந்தையானது தேவனுடைய முழுக்க முழுக்க அவருடைய கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த பிரசவ நேரத்திலே இன்னும் கொஞ்ச நாட்களில் இந்த குழந்தையானது தேவனுடைய கிருபையாலே தேவன் தாமே சுகப்பிரசவத்தோடு இந்த பிள்ளையை தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாகவும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் உண்மையாகவே இந்த குழந்தையை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போதே இந்த குழந்தையை தேவன் தாமே ஆண்டவரே சுகப்பிரசவத்தோடு இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்துக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதிகமாக இந்த குடும்பமாக இந்த சகோதரி எலிசபெத்துக்கும் சகோதரர் ஆமோஸுக்கும் இந்த பிறகு போகிற அந்த குழந்தைக்கும் இந்த வார்த்தை மூலமாக தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும் இப்போது வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் டேவிட் சகோதரர் அவர்களை முன்பாக நாம் அழைக்கலாம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பைக் சத்தம் கேட்குதுங்களா? மொனவங்க சத்தமாக பேச நாங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசணும். வயசாக கேட்கலையா? இல்லை போதுன்னு நினைக்கிறேன் நான்.
சரி, கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமா இருக்கிற இந்த நல்ல ஆண்டவரே, மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தனிமட்டமாக கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீரே மகிமை கனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிலையை பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ராமோ சகோதரன் ஆண்டவரே, அவருடைய கர்ப்ப பிறப்புக்காக எதிர்பார்ப்போடு இருக்கும்போது கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே அவன் சந்தோஷப்படும்படியாக அந்த கனியை கட்டி ஆசீர்வதிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை அவர் சிறு கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து என்ற சர்வரோட நாமத்தினால ஜெபிக்கிறேன். நாம் உட்காருவோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் வசனம் 1-2 வாசிக்க முடியாது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன புஸ்தகம் உங்களுக்கு தெரியுங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காரியத்தை தருவாராக. நீங்களாம் செட்டில் ஆகிட்டாதான் நான் பேச முடியும். அதே எனக்கு பிரச்சனை. முதல்ல வீட்டு கூட்டம்ன்றது பாத்தீங்கன்னா பிரஜாதியில நடந்தே இந்த கொந்தளிவு தான். நீங்க பல விதத்துல இதை படிச்சிருக்கலாம். வீட்டு கூட்டத்தை நடந்ததே யார் தான்? கொர்நேலியு தான். முதல்ல பரிசுத்தாவின் நடபடிகள் அந்த வீட்டு கூட்டத்தை நடந்ததே கொர்நேலியு தான். அவன் ஒரு பிரஜாதி என்று வேதத்துல சொல்லப்படுது. பிரஜாதினா என்ன அப்படின்னா, நமக்குள்ள பிரஜாதினா நமக்கு தெரிஞ்ச ஜாதி எல்லாம் வேற ஜாதி இல்லையா? அதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவ வேதத்தை படிச்சவங்களுக்கு பிரஜாதின்னு தெரியும், வேதத்தை படிக்காத மக்களுக்கு எப்படி பிரஜாதின்னு தெரியும்? எப்படி சொல்லுவீங்க அது பிரஜாதின்னு? அவன் புரிஞ்சுற மாதிரி நீங்க சொல்லணும். பிரஜாதினா என்ன நமக்கு தெரியும். கவர்மெண்ட் எத்தனை ஜாதிகளை லிஸ்ட் போட்டு வச்சிருக்குது, நமக்கு அதானே தெரியும். அதுல பிரஜாதினா என்னது? அறியாதவங்களுக்கு எப்படி தெரியும்? பிரஜாதின்ற வேர்டே புரியாதுல்ல, புரியாதுல்ல. ஆக இயேசு கிறிஸ்துவை தேவனா ஏற்றுக்கொள்ளாத மற்ற உலகத்துல எல்லாரையுமே புறஜாதிகள் சொல்லப்படுது. இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற யூதர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அது யூத ஜாதி, புறஜாதி. ஹல்லேலூயா. புறஜாதி 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 பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்ன புறஜாதி? என்ன புறஜாதி? என்ன புறஜாதி? நமக்கு தெரிஞ்சதானா? நீங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அது எந்த லிஸ்ட்ல வருது புறஜாதின்றது? எந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பீங்க? என் பிரஜாதி லிஸ்ட்ல என்ன சேர்த்து ஸ்கூல்ல சேர்ப்பான்னு கேட்பீங்களா? யோசிக்கிறீங்களா நீங்க? அதுல திங்க் அபௌட் இட். ஆமென். சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேர்டுக்கு விளக்க சொல்லாம பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரசங்கம் பண்ணலாம். ஒரு தேவன் அறியாத மக்கள்கிட்ட எப்படி பிரசங்கம் பண்ணணும்னா, புறஜாதியா எங்களை தேவன் அனுப்பினார், எழுப்பினார், அதெல்லாம் எழுப்பினார்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல வாட் இஸ் த மீன் பை ஜென்டைல்ஸ்? பிரைஸ் காட். என் டைம்ல என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, சகோதர சிநேகம். ஆமா, சகோதர சிநேகம் இருக்கணும் பிரதர். ரைட், வெரி குட், ஃபைன். வெளிப்பாடு, ஆமா பிரதர், வெளிப்பாடு இருக்கணும் பிரதர். ஆமா, ஃபைன். மறுபிறப்பு, ஆமா பிரதர், மறுபிறப்பு இருக்கணும் பிரதர். வெரி குட். எல்லாமே கரெக்டா தானே இருக்குது, எல்லாமே ரைட் தானே? ஃபர்ஸ்ட் டைம் क्वेश्चन ஆன்சர்ல பாத்தீங்க, பாஸ்டிங் பிரேயர்ல பாத்தீங்க, பிரசன்னா என்னன்னு கேட்கணும்னா, வாட் இஸ் த மீன் பை born again man? வாட் இஸ் த மீன் பை brotherly kindness? வாட் இஸ் த மீன் பை revelation? அப்படினா வெளிப்பாடுனா என்ன அர்த்தம்? வெளிப்பாடுன்ற வார்த்தை பேசுற ஸ்தாபன மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லாரும் பேசுவான். இல்ல மறுபிறப்புனா என்ன அர்த்தம்? என் டைம்ல பிரசங்கம் பண்ற நம்ம மறுபிறப்பு சொல்றதுக்கு நம்ம பிரசங்கியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கரெக்ட் தான். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் born again? Amen. What is the definition of brotherly kindness? Praise the Lord. Praise the Lord. What is the meaning of the revelation? நான் ஒண்ணுக்கு தான் பதில் சொல்ல போறேன். மீதி செய்தி படிக்கிற எல்லாருமே நான் அடுத்த மீட்டிங்ல வரும்போது எழுப்பி கேள்வி கேட்பேன். ஒண்ணுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு இப்போ ஒரு வழியை உங்களுக்கு திறந்து கொடுக்குறேன். அந்த வழியை திறந்து கொடுத்துட்ட பிறகு அதை ஃபாலோ பண்ணி அந்த வழியில நீங்களாம் படிச்சு நீங்க மேல வரணும். நானே சொல்லிட்டுனா ஈஸியா என்ன பண்ணுவேன், நானே வந்து கடாயை வச்சு கடலை பருப்பு போட்டு எல்லாம் போட்டு வடை சுட்டு உங்க கையில சாப்பிடுன்னு கொடுத்து போனேன் சொல்றீங்க.
நீயே அதை செஞ்சு பாரு, அப்பதான் கஷ்டம் தெரியும். ஆக சகோதர சிநேகம் என்றால் என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சகோதர சிநேகமா இருங்க. சகோதர சிநேகம் என்னதுன்னா, பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி என்ற செய்தியில சொல்றாரு, உன் சகோதரன் நிலையில உன்னை வைத்து பார்ப்பது. அல்லேலூயா. இப்ப ஆமோஸ் வீட்டுல ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு, நான் எவ்வளவு சீக்கிரம் போனோம், ஆமோஸ் வீட்டுல என்ன வேலை இருக்கணும் அதை நான் செய்யணும். சகோதர சிநேகம் வாயில பேசவும் கூடாது, அது கிரியில காட்டணும். அல்லேலூயா. அவரோட ஸ்தானத்துக்கு போய் பார்க்கணும். இது ஆமோஸோட ஸ்தானத்துக்கு மட்டும் பார்த்த பிரயோஜனம் இல்லை. ஒரு மேய்ப்பன் சபைக்கு வர விசுவாசிகளை தன்னோட பிள்ளைகள ஸ்தானத்துல முதல்ல வச்சு பார்க்கணும். அப்பதான் கண்டபடி பேச மாட்டா புல்பீட்ல. அல்லேலூயா. ஒண்ணு சகோதர சிநேகம் தான். உன் மகனுக்கு ஒரு காரியம் நடந்த என்ன நிலைமையில நீ பாப்பியோ அப்படிதான் சபைக்கு வர விசுவாசிகளை நீ பார்க்கணும். அப்படின்னா புல்பீட்டை விட்டு வெளியே போயிரு. உனக்கு அதுக்கு அருகதையே கிடையாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரதர்லி கைண்ட்னஸ்? உன் சகோதர சிநேகத்திலே உன்னை வைத்து பார்ப்பது. இதுதான் பரிபூர்ண மனிதர் வளர்ச்சி செய்தியில உங்களுக்கு தீர்க்கதரிசி காலத்துல ஆவியானவர் சொன்ன அர்த்தம். அல்லேலூயா. உண்மை சிநேகம் என்னமா? அல்லேலூயா. இப்ப சொன்னதை திருப்பி சொல்லு. தப்பா அந்த பண்ண சிவோ கிட்ட சொல்லு. அப்போ பாத்தீங்கன்னா உனக்கு குடும்ப உறவுன்னு வந்துடும். ஆமோஸ்ன்றது விசுவாசன்ற போரில் எடுக்கப்பட்டு என் சகோதரன், என் சகோதரி, என் தாய், என் தகப்பன், என்னோட மகன், என்னோட பேரன் பிள்ளைன்னு பாஸ்டருக்கும் அறிவு வரும். அப்பதான் முதல்ல இந்த அறிவு யாருக்கு வரணும்? பாஸ்டருக்கு வரணும். சகோதர சிநேகன் பேச என்ன சகோதர சிநேகம்? இதை பேசுறதுக்கு என்கிட்ட 6000 வருஷமா இந்த 7ஆம் தூதனை வர வச்சு காத்து இதுக்கு அவர் கொடுத்தாரு. பைபிள் மறுபிறப்பு என்றால் என்ன? மறுபிறப்பு என்றால் வாட் இஸ் த மீன் பை born again? மறுபடியும் பிறந்த சபையின் பேர் வச்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, டெஃபினேஷன் பார்க்கலாம். மறுபடியும் பிறந்த சபை நான் அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மீன் ஆஃப் born again church? உண்மை பரிசுத்தாவினாலே. ஓகே. மறுபிறப்பு என்றால் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. நீ தனிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பெற்றிருக்கும் வெளிப்பாடு. அது என்ன மறுபிறப்பு? The message title Christ revealed in one word. Christ is the mystery of God revealed. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடு அந்த செய்தியில இருக்குது. இல்லனா காலரை புடிச்சு கத்து முறை மாத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி எனக்கு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. 30 வருஷமா அந்த மெசேஜ் புக்கை தலைகீழா படிச்சுருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சகோதர சிநேகம் இல்லாம இந்த கூட்டம் இல்ல. உண்மை உண்மை. வீட்டு கூட்டத்தை முதல்ல வச்சது யாரு? புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியின் உடன்படிக்கையில கொர்நேலியு. அவன் யார முதல்ல ஊழியத்துக்கு செஞ்சான்? தன் குடும்பத்தை கூட்டி சேர்க்கறத என்ன பண்ணான்? அநேக இடத்துல போவேன். உங்க வீட்டுல நான் மட்டும் தான் யாருமே இல்லை, தயவு செஞ்சு கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. ஐயா நீங்க என்ன, நான் மட்டும் தான் பிரதர் மினிஸ்ட்ரி ஊழியத்துல இருக்கிறோம், மீதி பேரெல்லாம் யாருமே இல்லை, தயவு செஞ்சு கொர்நேலியு வீட்டுக்கு போயிட்டு வாப்பா. உனக்கு வீட்டு கூட்டம் நடத்த தெரியல, முதல்ல வீட்டு கூட்டம் நடத்தினா அதுல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. கரெக்டா? கொர்நேலியு முதல்ல யாரை வச்சு கூட்டம் நடத்தினா? தன் வீட்டாரே. ரைட்டா? ரொம்ப லேட்டா கொடுத்துக்கிறாங்க மைக்க. என்னை கூப்பிட்டது 5 மணிக்கு, ரெக்கார்டிங்ல போயிருந்துக்குதுல சொல்லியிருந்தேன். கூப்பிட்டது 5 மணிக்கு, மைக்கு கொடுக்குது 7:45. நியாயமா ஏதாவது? அதே மீதி நேரத்தில் நீங்களே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் வந்து ஆமே நல்ல சொல்லிட்டு சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். என்ன பாஸ்டர்? ஓகே. ஆக வீட்டு கூட்டத்தை முதல்ல வேதத்துல நடத்தது யாரு? கொர்நேலியு. யாரை கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்தினா? குடும்பத்தை. முதல்ல ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனவாட்டி நீ ரட்சிக்கப்பட்டிருப்பா உன் அக்கறை முதல்ல குடும்பத்தை மேல இருக்கணும். மனைவி, பிள்ளை, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி ரட்சிப்பட கொண்டு வா. நிறைய பேர்கிட்ட பாத்துருக்கிறேன். எங்க வீட்டுல 28 பேர் மினிஸ்டர் இருக்கிறாங்க தெரியுமா? 2 அக்கா பசங்க பாஸ்டர் ஆகிறாங்க, சொந்த அக்கா பசங்க. விட்னஸ் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ பிரசன்ட்ல என் டைம் சர்ச்சில் 2 அக்கா பசங்க பாஸ்டர் ஆகிறானுங்க. 28 பேர் பிலிவர் ஆகிறோம். என் வீட்டுல மட்டும் எப்படி கொர்நேலியு வந்தாரு? கொர்நேலியு வரல, கொர்நேலியு வீட்டு தரிசனம் அந்த தூதன் வந்ததால தான் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இல்லாம குடும்பத்துல ரட்சிப்பு எல்லாம் வராது. நீ என்ன சொன்னாலும் சரி நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு கொர்நேலியு பத்தி நல்லா தெரியும். அல்லேலூயா. I know very well about Cornelius. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகுது,
அவன் வளர்றான், அடுத்த குழந்தை வரும். இப்படியே தான் ஜென்ரேஷனா போயிட்டு இருக்கிறாங்க. சரி, யோபு 14:1 வாசிங்க. யோபு 14 டக்குன்னு எடுத்து வாசிங்க. யோபு 14:1 வாசிங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகியவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். சரி, போதும். அம்மா, ஸ்திரீயினிடத்துல தாயினிடத்துல பிறக்கிற மனுஷன் யாரவா இருக்கிறான்? இங்க வந்து படிங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஏமா அது எதுக்குமா மனுஷன் பிறக்கணும்? இந்த நைட் உங்களை எல்லாரையும் கேள்வி கேட்கிறேன். ஸ்திரீயினிடத்துல பிறக்க மனுஷன் வாழ்நாள் குறிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா சஞ்சலம் நிறைஞ்சவன். அதுக்கு எதுக்கு பிறக்கணும் நம்ம? வாட் யூஸ்? என்ன பிரயோஜனம் இருக்குது அதுல? இதான் சொல்றாரு யோபு. ஸ்திரீயிடத்துல பிறக்கணும் என்ன ஆகும்? வாழ்நாள் குறிக்கிறது, சஞ்சலமும் நிறைஞ்சது. இதுதான் உண்மையா? இதுக்குதான் தேவனாகிய கர்த்தர் படைச்சாரா? அம்மா, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த கோடை, இந்த வெயில் காலம் வந்ததுல மரத்துல நிறைய இலைகள்லாம் கொட்டியிருக்கா? ஆனா அந்த மரம் செத்துச்சா? எப்ப மறுபடியும் இலை வருது? யார் போய் அதுகிட்ட சொன்னது? நீ மறுபடியும் அந்த காலத்துல மறைஞ்சு திருப்பி இலை வரணும்னு யார் சொன்னது? யாருமே சொல்லல. நீங்க யாரை போய் சொல்லிட்டு வந்தீங்களா? நான் சொல்லல. நீங்க யாரும் சொன்னீங்களா? நீ சொன்னியா? சரி, யார் போய் தண்ணி ஊத்துனது? அது எந்த விட்டமின் கொடுத்தா மறுபடியும் இலை வரணும்? யார் போய் அதுகிட்ட சயின்டிபிக்கலா ஏதாவது காரியத்தை செஞ்சது? யார்? அமைதி பாப்பா, இவர் அது யார் போய் செஞ்சது அந்த வேலையை? anyone here? யாராவது செஞ்சிருக்கீங்களா? அப்புறம் எப்படி இலை தானா வருது? ஒரே காரணம் தான், அதை உண்டாக்கின கர்த்தர் அதை செஞ்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நானே எந்த அறிவு சயின்டிஸ்ட் அதை செய்யல. அதை உள்ள அனுப்பி வேலை வான்னு சொல்லிட்டு அவர்தான் அந்த காரியத்தை செய்யறார். அழிவுள்ள இந்த மரத்துக்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருப்பாரானால், உன்னை என்ன சிந்திக்கிற அளவுக்கு சிந்தையை வைத்திருக்கிற தேவன் ஏன் படிச்சு அழிவு கொடுக்கணும் அவரு? அப்போ அது ஏதோ உண்மை இல்ல. எது? ஸ்திரீயிடத்துல பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம், அது உண்மை இல்ல. அதான் உண்மை. நீ ஆராய்ச்சி பார்த்தாதான் தெரியும் அந்த வசனம் ஏன் எழுதுச்சு. சும்மா படிக்கும் போது என்னவா எழுது, அந்த காரியம் அப்படியே போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாசர்னு ஒருத்தர் தான் பைபிள்ல அவன் மறைச்சு போயிட்டான். பைபிள்ல எழுதிருக்குதுமா, படிக்கணுமா படிக்கல, கதையா கேட்டுங்க. அவன் இறந்துட்டான். 4 நாள் கழிச்சு இயேசு உயிரோடு எழுப்பும்போது வாக்கியம் சொல்றான், நானே உயிர் ஜீவனமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் போய் உயிரோடு எழுப்புற லாசருவை சொல்ல மட்டும் செய்யல, செத்தன உயிரோடு எழுப்ப ஆண்டவரால முடியும். ஆக உண்மை ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைஞ்சவனா இருந்தாலும் இயேசு கிட்ட வரும்போது அவன் உயிரோடு மறுபடியும் எழுப்பும். அது இங்கதான் முடிஞ்சது. யோபு 14 அதிகாரம் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்றேன். இத இப்பதான் பிரசங்கத்தை கேக்குறீங்க. யோபு 14 அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட இந்த காரியம் இயேசுவானவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். என்னது? மரணத்தை ஜெயிச்சார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ ஆமோஸ் வீட்டுல, இங்க ஆமோஸோட ரிலேஷன் யாரெல்லாம் இருக்கீங்க? தயவுசெய்து அம்மா அப்பா ஒண்ணு, நீங்க பாப்பா, நீங்க எல்லாருமே ரைட்டா? ஏன் ஆமோஸ் மட்டும் நீங்க கிறிஸ்டின் இல்லல்ல? ஆமா, நீங்க பாப்பா இல்ல ரைட்டா? ஏன் ஆமோஸ் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் கிட்ட போனார்னா இந்த லாஜிக் தான். ஆமென். எந்த லாஜிக்? இப்போ சூரியன் எங்கமா இருக்கு? மறைஞ்சிச்சு. ஆனா வானத்துல இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? ஏதோ ஒரு தேசத்துல அது வெளிச்சது. நாளைக்கு காலையில வருமா இல்லையா? கண்டிப்பா. யாராவது போய் இன்னைக்கு இரவு மறைஞ்சு நாளைக்கு காலை மறுபடியும் எனக்கு வந்து வெளிச்சத்தை தண்ணி இங்க இருக்கு யாராவது போய் சொல்லிட்டு வந்தீங்களா? எப்படி வருது? கடவுளுடைய இயற்கையான படைப்பு அவிதமாக சூழ செய்யுது. அழிவுள்ள சூரியன், ஒரு இயற்கை ஒரு நாள் அந்த சூரியன் இல்லாம போகும். அதுக்கே கடவுள் ஒரு அக்கறை எடுப்பானா? இவ்வளவு பெரிய மனுஷனா படைச்சு நம்மள கடவுளே கூட கூப்பிடுறல. எந்த கடவுள் சொல்லுவாங்க? நானு நீ கடவுளே கூப்பிடுறீங்கல்ல, யாரோ ஒருத்தர் கடவுள் கூப்பிடுறீங்க. அவர் எப்படி சும்மா விட்டுறாரு உங்களை? உங்களுக்கு பேர் தெரியல, ஆமோஸ்க்கு பேர் தெரிஞ்சிருக்கு. இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. கரெக்டா? கடவுளுக்கு அவங்க இன்னும் சரியான பேர் கண்டுபிடிக்கல. அதனால அவங்க சரியான வழிக்கு இன்னும் வரல, வருவாங்க. ஆக கடவுள் என்பவர் நம்ம மீது பாரப்படுகிற ஒருவரா இருக்கிறார். உயிரோடு எழுப்பக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் கூப்பிடுறீங்களா? அது யாரா இருக்கட்டும், நான் யாராவது இருக்கேன்றேன், அந்த நம்பிக்கை உங்களை காப்பாத்தும். ஆனா அவர் இயேசு கண்டுபிடிச்சு நீ இன்னும் கண்டுபிடிக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. இதுதான் வீட்டு கூட்டம். இதுதான் ஹவுஸ் பிரேயர். ரைட். ஸ்திரீகளுக்கு வாழ்நாள் குறுந்து சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான்னு சொல்லுது. 1 யோவான் 14வது வசனத்தை படிங்க. 10, 11, 12 படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 10ல இருந்து படிங்க.
அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சரிங்க. உலகமோ அவரை அறியவில்லை. அப்புறம் கீழே. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை. கீழே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியே நிறுத்திங்க. எப்பா நீ சீக்கிரம் வந்தா தான் நான் பேச ஆரம்பிப்பேன். ஏதாவது ஒண்ணு சீக்கிரம். உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும், அதனால சொல்ல சீக்கிரம் உட்காரு. கடைசி வருஷம் திருப்பி படிங்க. எத்தனாவது வருஷம்? 12 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருக்கு அதிகாரம் கொடுத்தா. கீழே படி. அவர் தன் இரத்தத்தினாலாவது படிக்கிறீங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இது வரல என்ன நினைச்சிருப்பீங்க? இயற்கையின் பிறப்பு தான், தேவன் அறியாதவனுடைய பிறப்பு தான் மாம்ச பிறப்பு. அப்பா அம்மால பிறக்குது. வசனம் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை கரெக்டா படிங்க. ஏன் 2 வார்த்தை விட்டு படிக்கிறீங்க? அவர்கள் இரத்தத்தினாலாவது. அவர்கள் அந்த கல்லுன்னு வந்தாதான் அது மக்களை குறிக்கிறது. அவர்னா இயேசுப்பா குறிக்க போய்டும். அப்புறம் மாத்தி போய்டும் சப்ஜெக்ட். படிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மாம்ச யோசனையிலாவது புருஷனுடைய இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது ஆமோஸோட சித்தத்தினாலாவது பிறவாமல். நோட் பண்ணிக்க. யாரோட சித்தத்துல பிறந்திருக்கிறாங்க? தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ 2 பிறப்பு இருக்குது. ஸ்திரீகளிடத்துல பிறக்கிற பிறப்பு ஒண்ணு இருக்குது, தேவனால பிறக்கக்கூடிய பிறப்பு இருக்குது. மாம்சரீதியாவே சொல்றேன் நான் இத. இதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் யாருமே உங்களுக்கு பிறந்தவர்கள் அல்ல. அவர் யார் இடத்துல பிறந்தவர்? பை காட். தேவனால்னா பை காட் அப்படிங்கிற சொல்றார். தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி தரேன். யாங்குள்ள அங்க போயிட்டான், யாங்குள்ள இதுக்கு போயிட்டான், யாங்குள்ள அங்க போயிட்டான். என்ன பண்ணாது? சொல்லக்கூடாது. வாயை திறந்து சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளை நீ சொல்லும் போதுதான் அந்த வசனத்தை நீ விசுவாசிக்கிறது அர்த்தம். அவன் வந்து சொல்லக்கூடாப்பா எங்க சித்தத்துல நீ பிறக்கல, தேவனாலே அப்படி ஒரு குழந்தை நமக்கு கிடைக்கணும்னா கூட யார் தான் கொடுக்கணும்? வசனம் தெளிவா சொல்லுது, மாம்ச சித்தத்தினால நம்ம குழந்தை பிறக்காது. அப்போ உனக்கு பிறக்க போற குழந்தை யாரால பிறக்க போற 2வது குழந்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் காட்டினபடி சொல்றேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட். அல்லது புரிஞ்சுங்க, தேவனால பிறந்தவர் மாம்ச பிறப்பு. மாம்சத்துல பிறந்தவனுக்கு தான் வாழ்நாள் குறுகினது, சஞ்சலம். ஆனால் தேவனால் பிறக்கிறவனுக்கு வாழ்நாள் குறுகவும் குறுகாது, சஞ்சலமும் வாழ்க்கையில இருக்காது. This is the difference between by birth, natural and godly. இயற்கையான பிறப்புக்கும் தேவனால் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வித்தியாசம் இந்த வசனம் 2மே காட்டுது. பல இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் இந்த காரியத்தை. உண்மை. ஆகவே பிரியமானவர்களே, தேவனால் பிறப்பு ஒன்று இருக்குது. சரி, நம்ம குழந்தையை எதுக்காக பெற்றுக்கிட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிறோன்றது உலகத்துல ரீதியா செல்வங்கள், மழலை செல்வங்கள், சந்ததி பெருகும்படியாக. ஆனா கிறிஸ்தவோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டு. மல்கியா 2:18 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்த அந்த வசனத்தை சொல்லி படிக்கூடாது. வசனத்தை சொல்லி படிங்க. 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏங்க ஆண்டவர் ஆதாமை மட்டும் படைச்சாரு? ஏன் படைச்சார் ஆதாமை மட்டும்? கீழே வேதாகம் பதில் சொல்லுது, படிப்பா. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான் ஒரு மனிதனை படைத்தார். இப்போ நமக்கு வர ஜெனரேஷன் எப்படியா இருக்கணும்? எதுக்கு ஒருத்தனை படைச்சாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்படியாக. எல்லாருமே இந்த கல்யாணத்துல அதை வாசிப்பாங்க, ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டாங்க, இங்கே நிறுத்திடுவாங்க. நான் ஒன்றிதான் அதை தொடர்றேன். உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பிரசங்கத்துக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துக்கு இதை எடுப்பாங்க, ஆனா கீழே ஒரு வேர்டு ஒண்ணு சொல்ல தெரியுமா? எதுக்காக நீ திருமணம் செய்கிறா? உன் கர்ப்ப பிறப்பு எதுக்குன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டாகும்படியாகதான்.
தேவனுடைய சந்ததி உண்டாக முடியுது. ஒருவனால எதுக்கு படிச்சாரு? எந்த சந்ததி உண்டாக்கும்படியாக? தேவ பக்தி உள்ள சந்ததியை உண்டாக முடியும். தாயே தகப்பனே, உன் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னா நீ எப்படி வளர்க்கணும்? தேவ பக்திக்கு உள்ள சந்ததி எப்படி வளர்க்கணும்? வேதமே அதுக்காக தான் உங்களுக்கு சந்ததியே கொடுக்குது. பிரதர், உங்க பையன் என்ன கலெக்டர் ஆக போறேன். பிரதர், உங்க பொண்ணு என்ன ஆக போறேன்? டாக்டர் ஆக போறேன். ஐயா, உங்க பையன் என்ன ஆக போறீங்க? ஐஏஎஸ் ஆக போறேன். உங்க பையன் கிட்ட என்ன பண்ண போற? ஐபிஎஸ் ஆக போறேன். யாராவது ஒருத்தர் தேவ பக்தியில சந்ததியை வளர்க்க போறேன்னு சொல்லிக்கிறீங்களா? சொல்லுங்க பாருங்க, தைரியம் அதை கை தூக்குங்க. இந்த 2 பேர் தூக்குறாங்க, சந்தோஷம். 3வது ஒரு ஆளு, சந்தோஷம். உங்களுக்கு சந்ததி வந்தா ஏதாவது வரணும், தேவ பக்தி கேட்ட பிள்ளையா அவனை வளர்க்கும்படியாக அந்த பிள்ளையை பெறணும். ரைட்டா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம், இப்போ சொல்றேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் ரைட் சைடுல இருக்கிற மேல டாப்ல இருக்கிற வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல டாப்ல ரைட் சைடுல மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. நாம் தேவனிடத்தில் 5ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல மேல இருக்கிற 3 வசனம் ரைட் சைடுல டாப்ல இருந்து வரும், வாசிங்க. தேவனாலே பிறந்த எவனும் நீங்க தப்பா எடுத்தீங்க, சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆமென். அது ஆமென். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனுஷனால் பிறக்கிறவங்களுக்கு தான் சஞ்சலமும் உண்டு, மனுஷனால் பிறக்கிறவங்க தான் வாழ்நாள் குறுகும். முதல்ல தேவனால் பிறக்கிற பிறப்புன்னு ஒண்ணு இருக்குது. அப்படி தேவனால் பிறந்தவனை தான் சாத்தான் தொட மாட்டான். கவலையே பட தேவையில்லை. உன் சந்ததி தேவனால் பிறப்பிக்கிற சந்ததியா இருந்தா நீ அந்த குழந்தைய பத்தி இன்னியோட மறந்துடணும், இந்த கூட்டத்தோட மறந்துடணும். உன் பிள்ளைய பத்தி என்ன பண்ண கூடாது? அவன் தேவனால் பிறந்தவனா இருந்தா வசனம் என்ன சொல்ற? அவனை கொல்லாங்க, never touch him. Yes, brother. By faith. இன்னைக்கு உனக்கு விசுவாசம் இருக்குன்னா உன் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து பாரு நான் சொல்றேன். உன் மகளை கர்த்தர் பார்த்து பாரு சொல்றேன். எல்லாரையும் கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்றேன். வசனம் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கேன், கொண்டு போயிருக்கிறேன். தேவனால் பிறந்தவனே பொல்லாங்கன் தொடான். யார் தேவனால் பிறந்தவர்கள்? மாம்சமோ ரத்தமோ புருஷனுடைய காரியமோ இல்லாமல் தேவனால பிறந்தவர். யார் இந்த தேவனால பிறந்தவர்? முதல்ல உள்டா மறுபடியும் பிறந்தவர். மறுபடியும் பிறந்தவர்கள் தான் அந்த தேவனால பிறந்தவர்கள். இது நமக்கு எப்படி தெரியும்? 2 குழந்தை தாயே, உனக்கு எப்படி 2 குழந்தை மறுபடியும் பிறந்த குழந்தை யார் நீ சொல்ல போற? எப்படி சொல்ற? 2 பிள்ளைங்க பாஸ்டர், எப்படி சொல்ல போறீங்க? நீ நானும் பிறக்கணும், குழந்தை பிறந்த பிறகு வளர விடுவோம், அது வளர்ந்த பிறகு ரட்சிக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இது தேவனால் பிறந்தது, இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது அப்படிதான் சொல்லுவோம். இதான் நம்ம அறிவு. பட் God have a foreknowledge. அப்படின்னா கடைசி வரல இருக்கிறதை தெரிஞ்சது தான் நம்ம தேவாதி தேவன். அல்லேலூயா. எடுங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. 9 பிள்ளைகள் இன்னும் பிறவாமல். 9ஆம் அதிகாரம் 1-2 மேல வந்து ரைட்ல அந்த டாப்ல பிள்ளைகள் அதான் 11. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும். பிள்ளைகள் இன்னும் கவனிங்க. நம்மளெல்லாம் கேட்டா புள்ள வந்த பிறகு 2 பிள்ளைய விட்டா என்ன சொல்லுங்க? பையன் கொஞ்சம் நல்ல பையன், பையன் கொஞ்சம் கெட்ட பையன் சொல்லுவீங்களா? ஆனா தேவனுடைய குணாதிசயம் நம்மள மாதிரி கிடையாது. அவர் எப்படி பாக்குறாரு பாருங்க, படிங்க சிஸ்டர். பிள்ளைகள் இன்னும் பிறவாமல், குழந்தையே பிறக்கல. அடுத்தது நல்லது கெட்டது எதுவுமே அதுங்களுக்கு தெரியாத ஒரு காலகட்டம். எதுவுமே செய்யல, நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல. நல்லது மட்டும் இல்ல கெட்டதும் செய்யல. செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானங்களினாலே நிலைக்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடைய சொல்லப்பட்டது. கீழே படிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஏமா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை நல்ல குழந்தை கெட்ட வந்து யாராலும் சொல்ல முடியுமா? இங்க பிரசங்கம் பண்ற என்னால கூட சொல்ல முடியாது. ஆனா தேவன்
பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளை டிசைட் பண்றாரு. ஹalleluya. ஏங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய பத்தி கவலை எடுத்துக்கிறார். நீ எதை பத்தி கவலைப்பட போற? இப்படிதான் 2 குழந்தைய ஆக்சுவலி 8 மணி நேரம் டிரைவிங் ஸ்கூல் ஓட்டுறது, 16 மணி நேரம் ஓட்டுறது அவங்க 2 குழந்தைய பாருங்க. நீ விடுற புருடா இது. Yes, brother. நீ சொல்ற இத என் வேதம் சொல்லுது, என் தேவன் சொல்லுது, அந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்வினை தீவினை அறியறதுக்கு முன்னாடியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லுது. நீ டிசைட் பண்ணி அவர் டிசைட் பண்ணாரு உன் பிள்ளைய பாத்துக்கணும்னு. அவர் கொடுக்குறாரு பொசிஷன், நீ கொடுக்குறியா? நீ 16 மணி நேரம் வேலை செய்யணுமா இல்ல அவர் டிசைட் பண்ண போறாரு 8 மணி நேரமா? நாளைக்கு ஆமோசிங்க பாஸ்ட் ஆயிட்டு ஓடி ஆரம்பிச்சாரு, நான் எங்க வந்து போய் டிரைவிங் கத்து கொடுக்குறது? நான் அந்த ட்ரெயினை விசுவாசிகளுக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்ல போறேன். ஹalleluya. அதனால குழந்தை பிறகுறத பத்தி 1 இல்ல 48 குழந்தை பிறந்தா கூட சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் அதை பாத்துக்க போறாரு. நீ ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. என்னால உங்களால ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரிஜினல் வசனம். என்ன பண்ணிட்டு போறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு? என்ன யோசிச்சு என்ன பண்ணிட்டு போறீங்க? என்ன பாரத்தை கொண்டு வந்து நீங்க யோசிக்க போறீங்க? இருக்கிற ஒரு குழந்தைய வாழ வைப்பாரு, பறக்க போற குழந்தைய வாழ வைப்பாரு, பறக்கனால குழந்தைய தருவாரு. ஹalleluya. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பதலான ஒரு காரியம் இருக்கணும். வெளிப்பாடு தீர்க்கதரிசி வில்லியம் பிரான்ஹாம் அவர் ஒரு ஊழியக்காரன் அமெரிக்கா தேசத்துல இருந்தாரு. அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையில அவர் வளர்ந்ததால அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாரு, அமெரிக்கா தேசத்துல ஒரு துப்பாக்கி வில்லு ஒண்ணு வாங்கி கொடுக்குறாரு. அது ரெண்டுமே பிலிப்பா தூக்கி போயிட்டு அவங்க பையன் பிலிப்பான குழந்தை அதை தூக்கி ஒரு மூலையில போட்டு ஒரு குச்சி எடுத்து பள்ளம் தோண்டி வந்துதான். இப்படி பார்த்தாராங்க, ஆடாப்பாங்க, நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஏழ்மையில வளர்ந்துட்டு என் புள்ள நல்லா வளர்ந்து நான் வில்லையும் துப்பாக்கி வாங்கி கொடுத்தா நீ போய் அது போட்டு குச்சி எடுத்து பள்ளம் தோன்றிய. அப்பதான் தேவன் ஒண்ணு சொன்னாரா, எந்த ஒரு காரியத்தையுமே ஈஸியா கொடுத்தா அது வேல்யூ தெரியாது பிரணாம் அப்படின்னாரு. ஹalleluya. உண்மை. ஆமோஸ் மனைவி இன்றையில இருந்து ரொம்ப பாரப்பட்டு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விஷயம், ஆண்டவரே இந்த பூமியில யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ என்ன ரெட்ட குழந்தைனால நீங்க ஆசீர்வதிச்சீங்கல்ல, என் நேரத்தெல்லாம் அப்படி பறக்காதவங்க நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு இதோட பொருத்தனை பண்ணோம் 2 பேருமே. ஹalleluya. ஏன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஈஸியா கொடுத்துட்டாரு இல்ல. சோ அதுக்கு நீங்க ரொம்ப மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈஸியா பெற்ற நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப பொறுப்புள்ளவர்களா இருக்கணும் அந்த காரியத்துல. மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள். இப்ப ஆமோஸும் ஒய்ஃபை என்கிட்ட கேட்கலாம், கர்த்தர் சொல்றாரு எங்களை சிநேகிக்கிறார், எப்படி பிரதர் எங்களை சிநேகிக்கிறார் நீங்க கேட்கலாம். சாயலான் ஓய் வா பிரசங்கம் பண்ணு, மைக் கொடுக்குறவா ஏது வா இல்ல ஷட் யுவர் மவுத் பேசுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. இவர் 2 பேரும் கேட்கலாம், கூட்டம் வச்சு தேவன் எங்களை சிநேகிக்கிறான்னு சொல்றாரு, இயேசு அன்பாகவே இருக்கிறார், இயேசு சிநேகிக்கிறார், எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, நல்லதான் எப்படி சிநேகிக்கிறான்னு ப்ரூவ் பண்ண போறீங்க? எதன் அடிப்படையில நீங்க அதை ப்ரூவ் பண்ண போறீங்க? எடுத்து வாசிங்க. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்று கேட்கிறானால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். எங்க சொல்றாரு பாத்தீங்களா? இத நான் இதுல இருந்து எத்தனை போயிட்டா ஜம்ப் ஆயிட்டு இருப்பீங்க. ஆனா தான் ரோமருக்கு போயிட்டு உல்டா வெட்டின்னு வந்திருக்கிறேன். பழைய போட முடியல. சிநேகிக்கிறாருன்னு சொல்லும் போது எதை கொண்டு சிநேகிக்கிறாரு? வில்லை பேட்டினா முன்குறிப்பினால் தான் உங்களை சிநேகிக்கிறார். ஹalleluya. அதே முன்குறிப்பு தான் அந்த கடைசி கால செய்தி உங்களை எல்லாரையும் கூட்டி வந்திருக்கு. அதுதான் அவர் சிநேகிக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி இங்க யாராவது எனக்கு கஷ்டம் இல்லை கை தூக்குங்க, கஷ்டம் கை தூக்குவியா? தூக்க மாட்டேன், கஷ்டம் இருக்குது தானே. ப்ரொஃபசர் உங்களுக்கு கஷ்டம் கை தூக்குவீங்களா? பாஸ்டர் நீங்க நான் முதல்ல 2 கை தூக்கிட்டு மைக் கொடுத்துருக்கீங்க, இல்லை 2 கை தரேன். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க உண்மையாகவே. நம்மனா அடிக்கடி தொல்லை பிடிச்சி அங்கேருந்து நான் பட்டாரம் இறங்கி சென்டர் இறங்கி அங்கே எக்மோர் இறங்கி அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து இந்த ஒத்தடி பாதை கூட்டு வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ ஃபீல் வெரி பேட் ஆல்சோ. எனக்கே கஷ்டமா இருக்குதுங்க. ஆக இந்த கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு வரும்போது நீ என்ன தப்பு புரிஞ்சுட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றினா நம்ம கஷ்டம் தீரும், கண்ணீர் தீரும், பிரச்சனை தீரும் சொல்லுங்க. அப்பட்ட போய்ங்க, அப்பட்ட போய் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். மெசேஜ் 1000 வருஷம் ப்ரூவ் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றினா நம்ம கஷ்டம் தான் தீரும் சொல்றதா ஷார்ட். அப்பட்ட போய், அப்பட்ட போய் இயேசு கிறிஸ்து கஷ்டம் தீந்துரும், கண்ணீர் தீந்துரும். எப்படி தீரும்?
அப்போ அவர் நேசிக்கிறார் சொல்றாரு மல்கியால, நான் உங்களை நேசித்தேன். எப்படி எங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா, ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிஞ்சுக்கிறான். தெரிந்து கொள்வது அடிப்படையில் தான் அவர் அன்பா இருக்கிறான்னு காட்டுறாராம். அந்த அன்பு தான் உங்க செய்தி கொண்டு வந்திருக்கு, காலத்து செய்திக்கு. தெரிந்து கொள்வதின் அன்பு, இது பேரு. ரைட் பிரதர், ரைட். தெரிந்து கொள்வதின் அன்பு தான் உங்களை கொண்டு வந்திருக்குது. வந்த பிறகுதான் அநேக சூழ்நிலைகள் கஷ்டம் வரும், நம்மள புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டாங்க, சூழ்நிலை புரியாது, எதுவுமே நம்மள புரிஞ்சுக்காது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட சூழ்நிலை, அப்ப தேவன் நம்மளை கைவிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல. அன்புனா தவறான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. அப்போ அது வசனம் நீங்க சொல்ல முடியுமா? அன்றியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிற அத்தனை பேர்களும் துன்பப்படுவார்கள் வசனம் சொல்லுதுங்க. அப்புறம் எப்படி டேலி ஆகுது? எப்படி டேலி ஆகுது? ஒண்ணு நீ சொல்லு, இல்ல நான் சொல்றேன். ஒண்ணு நீ சொல்லு, இல்ல நான் சொல்றேன். நீ சொல்ற கர்த்தர் அன்பா இருக்கிறார், எல்லாமே பிரச்சனை எனக்கு தீர்ந்து, நான் இல்லன்றேன். அன்றி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க அத்தனை பேர் துன்பப்படுவாங்க நியூ டெஸ்டமென்ட் சொல்லுது, நான் சொல்றேன். அப்புறம் எப்படி துன்பத்திலிருந்து விடுதலை ஆக நீ இருக்கு? ஆனா தேவன் கைவிட்டாரான்னு கேக்குறேன். இல்ல சூழ்நிலை எப்படி பாருங்க. ஏசா யாக்கோபு பிறகுறாங்க. பிறந்த பிறகு ஏசா பயங்கர வில்வித்தனாரி, வெளியில போயிட்டு பயங்கர டெவலப் ஃபெமிலியர் ஃபிகரா இருக்கிறார். யாரு? ஏசா. யாக்கோபு ஒண்ணுமே கோழை மாதிரி அம்மா தாவணி பிடிச்சின்னு சுத்தி இருக்கிறான் அன்னைக்கு. ஆனா முன்குறிப்பு எங்க இருந்து தெரியுமா? அந்த கோழை கிட்ட தான் இருந்தது. அல்லேலூயா. அங்க இருக்கிற அந்த வில்வீரர் கிட்ட இல்ல, முன்குறிப்பு இல்ல, இவங்கிட்ட தான் இருந்தது. அவருக்கு யார் இந்த புத்திர சுவிகாரத்தை வாங்க கத்து கொடுத்தது யார் தெரியுமா? சகோதரி, லிசன் மீ. யாக்கோபுக்கு புத்திர சுவிகாரத்தை வாங்கி கத்து கொடுத்தது யாரு? ஆமா. அப்ப நீ என்ன பண்ண போற? பிள்ளைக்கு ஐஏஎஸ் வழங்க போறியா, ஐபிஎஸ் வழங்க போறியா, இல்ல கலெக்டரா, இல்ல சிஎம்மா, இல்ல பிஎம்மா, இல்ல புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை வழங்க போறியா? பெற்ற பிறகு ஆஃப்டர் த பர்த். வா பாயிண்ட்டுக்கு மேல. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. புத்திர சுவிகாரத்தை பெறும்படிதான் உன் பிள்ளைகளை வளர்க்கணும். அதை கத்து கொடுத்தது தகப்பனுடைய யாருக்குதான் அதிகமான பொறுப்பு இருக்குது? விசுவாசிகளை நீங்க வேலைக்கு போங்க, சாப்பிடுங்க, கண்ணுக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாததான் நீங்க என்ன பண்ணணும்? கத்து கொடுக்கணும். நீங்க தான் கத்துக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருக்குது. பைபிள் படிக்கிறவங்க ஓரளவு உங்களுக்கு தெரியும். 5வது சுவிசேஷம் யார் பாஸ்டர்? அம்மா. உங்களுக்கு அம்மா இல்ல, உங்க அம்மா. உங்களுக்கு 5வது சுவிசேஷம். இப்போ உங்க மனைவி யாருங்க? உங்க பிள்ளைங்களுக்கு. கரெக்டா? 5வது சுவிசேஷம் யாருங்க? நான் கையில உங்களை தூக்கி வச்சிருக்கேன். 5வது சுவிசேஷம் கண்ணுதான் தெரியல உங்களுக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 5வது சுவிசேஷம் எலிசபெத். பேர் எலிசபெத்தா? கண்ணதான் சொல்லிட்டு நான் பரவாயில்ல. அல்லேலூயா. பேரெல்லாம் ஞாபகம். வயசாயிடுச்சு, 55 வயசு. முடி நிறைய சின்ன மனுஷிக்காதுங்க. 55 முடிய போகுது. டையெல்லாம் அடிக்கல, ஒரிஜினல். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. எலிசபெத் 5வது சுவிசேஷம். நீங்க 5வது சுவிசேஷம். 5வது சுவிசேஷம். நீங்களும் 5வது சுவிசேஷம் ஒண்ணு இருக்குது. அது அர்த்தம் புரியுதுன்னா, ஒரு பிள்ளைய வளர்க்க வேண்டிய வித பொறுப்பு கடவுள் உங்க கையில கொடுக்குறா. அது பேர் 5வது சுவிசேஷம். வர்றது மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷம். ஸ்ரீகள் 5வது சுவிசேஷம். அந்த பிரசங்கத்துக்கு நான் வர்ற ஆள் கிடையாது. 5வது சுவிசேஷம். பிள்ளைய வளர்த்து பெத்து அவன் ஒழுக்கம் உள்ளவனா வளர்க்கணும்னு நினைக்கிற பத்தியா கடவுள். அது பேர் தான் 5வது சுவிசேஷம். இப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க இனிமேல். கொஞ்சம் வாங்க, தயவு செஞ்சு மேல வாங்க, இப்படியே இருக்காதீங்க. சரியா? அப்ப தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்படி பண்ணலாம்னே தோடா. இன்னில இருந்து உங்க பிள்ளைங்களை குறித்து நீங்க கவலையே படக்கூடாது. ரைட்டா? அடுத்தது பிள்ளைகளை பார்த்தா நம்ம விசுவாசத்துக்கு முறைனா வளரும் போது எப்படி வளரும்? இந்த மாதிரி ஒன்று கரெக்டா பண்ணிருப்பாரு. நான் ஒரு பிரசங்கம் பண்ணா அது ஒரு பிரசங்கம் பண்ணுதீங்க. நீதான் பிரசங்க, நானும் பிரசங்க அப்படின்னு. ஓகே, நல்லா கவனிங்க. விளையாட்டுக்கார குழந்தைகிட்ட பேசிக்கிறேன், நீ வேற, நீ அதுக்கு மேல சின்ன குழந்தையாகிற. அல்லேலூயா. இப்ப குழந்தைங்க வளரும் போது தீர்க்கதரிசி மகள் வந்து இந்த ராக் அண்ட் ரோல்ல இப்ப ஊக்கி பூக்கி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்ல. அது ராக் அண்ட் ரோல், இவங்க ராக் அண்ட் ரோல்னே சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, நம்ம சேர்த்து போட்டு பாஷையிலே பேசுவோம். சென்னை தானே. அந்த நான் இப்ப இருக்க ஹை ஸ்டைல்ல ஆடுறாங்க பாரு, சாவு டான்ஸ், அந்த டான்ஸ், இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்கல்ல, அது மாதிரி இருக்கிற ராக் அண்ட் ரோல்ன்ற ஒரு இதுக்கு ட்ரைனிங் போகுது. யாரு? தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாமோட மகள். இவர் ரொம்ப கடுப்பாயிட்டு பெல்ட்டை கட்டுறாரு அடிக்கிறதுக்கு. கேட்டும் போது அவன் மனைவி கூப்பிடுறாங்க, என்ன பண்ண? பெல்ட்டை கட்டி அடிக்கிறதுக்கு. என்னைக்காவது நீ உன் மகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தியா? என்ன கேட்டாங்க? 2 பேருமே முழங்கால் படிட்டு பைபிளை பிரிச்சு ஜபம் பண்ணி
ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பொண்ணு கண்ட்ரோலுக்கு வரல. பாஸ்டர் ஜெபம் பண்ணி அப்படி போனோம்னே சுகம் கிடைச்சிடணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணி அப்படி போனோம்னே தலைவலி போயிடணும். பாஸ்டர் கூட்டு வந்து ஆலோசனை பிரச்சனை முடிஞ்சிடணும். இந்த பெரிய பாஸ்டருக்கே நடக்கலைங்க. இவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க, மறுபடியும் ராக் அண்ட் ரோல் கிளம்புதாங்க பொண்ணு. அல்லேலூயா. பெரிய பாஸ்டருக்கே இந்த நிலைமை, மறுபடியும் ராக் அண்ட் ரோலுக்கே கிளம்புது. அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஜெபித்து விட்டேன், உனக்கு என்ன நடக்க போகிறது பார் அப்படின்னா சொல்ல. பிள்ளைங்க கிட்ட நடந்துக்கிறதுன்னு ஒரு ஒழுங்கு முறை எல்லாம் இருக்குது. நீ தேவ பக்தி தான் எப்படி பேசணும்னே உனக்கு தெரியும். முதல்ல உன் பேசுகிற ஸ்டைல் இருக்குது பத்தியா, அந்த மொழியே ஒரு கிறிஸ்தவ கௌரவமா பேசணும். கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது ஊழியக்காரனாலும் சரி, அப்பா அம்மாவாலும் சரி. அவங்க சொல்றாங்க, ஹனி நீ போயிட்டு வாமா. என்ன சொன்னாரு? போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க ஜெபிச்சுட்டாங்க. வார்த்தை எடுத்து வார்த்தையின்படி அவங்க என்ன பண்ணுங்க, ஒழுங்குக்கு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க மகளை. போயிட்டு வாடி, நாங்க வெயிட் பண்றோம். அதான் கடைசி அண்ணோட அவ போல. அல்லேலூயா. அவன் நின்னுட்டான். இதுதான் பிள்ளைகளை சீர்திருத்தக்கூடிய வழி. வளர்க்குற எல்லா பேரண்ட்ஸுக்குமே சொல்றேன், நீ நினைக்கிற அடிக்கிறதாலையோ, நீ நடிக்கிறது பெல்ட் பிள்ளையான தண்டிக்காத விட அச்சி போன தான் திருப்பி ஒரு பிடிங்க முன்னாடிப்பான். உண்மை உண்மை, ரெண்டு உண்மை, மூணு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வெரி ஐ செட், மெய்யாகவே சொல்லுகிறேன். பேரம்பேட்டு அடிக்கிறா பெருத்த அடிக்க சொல்லல. அவனுக்கு அன்புக்குரிய ஏற்கனவே தண்டிவித்தான் மீதி பாதி எழுதிருக்குது. ஆக தீர்க்கதரிசி என்ன பேட்டர்னை பயன் பண்ணார்? ஜெபிச்சார். அப்படிதான் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வழியை சொல்லி கொடுக்குறேன். இதுதான் ஒரே வழி, ஒரே சொல்யூஷன், எட்டர்னல் சொல்யூஷன், எவர் லாஸ்டிங் சொல்யூஷன் அது. ஆக நீ ஜெபித்து ஒப்பிடும் போது பிள்ளைங்க நல்லபடியா வளருவாங்க. அல்லேலூயா. மற்றபடி நீங்க வீரப்பு காட்டிங்கன்னா பாஸ்டர் கிட்ட விசுவாசி வீரப்பு காட்டா விசுவாசி அப்படி விட்டு போயிடுவான். விசுவாசிங்க பாஸ்ட் கிட்ட வீராப்பா பாஸ்ட் வேற சர்ச்சை நடத்த போயிடுவாரு. வீராப்பெல்லாம் எங்கேயுமே படிக்காது. இனிமேல் தரலாம் சவாலெல்லாம் விட முடியாது. கர்த்தர் வழி என்னன்னு நீ தேடினா மறுபடியும் பெல்ட்டை கைட்ட வரைக்கும் இந்த நிலைமை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிள்ளைகளை இப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும். ஆனால் தன்னோட ஜெபம் அந்த ஏரி பாஸ்டர், பெரிய பாஸ்டர் பாத்தீங்களா, அவருக்கே புரியல அவர் என்ன ஜெபிக்கிறார் சொல்ல. அநேக நேரத்துல நம்ம தேவைகள் நம்ம பாஸ்டரால கூட புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. ஈவன் பாஸ்டர்ஸ் என்ன மாதிரி ஆளு யாருமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த இடத்துல ஏறி புரிஞ்சுக்கல யார பத்தி, பைபிள்ல. ஆனா அண்ணால பத்தி புரிஞ்சுக்கல. அவன் மன கிளேசோட ஸ்திரீன்னு சொல்ற. ஆனா இவர் புடிச்சு வச்சுக்கிற இவர் நினைச்சிருக்கிறாரு. அவர் என்ன தெரியுது அந்த தெரியல. அவரு அவருக்கே தெரியலன்றதான் என் பைபிள் ரெக்கார்டு. மன கிளேச உள்ள ஸ்திரீ இவன் சொல்றா பதில். அநேக நேரத்துல நம்ம கூட அந்த மாதிரி சோதனை வரும், பாஸ்டர் மூலம் எல்லாரும் மூலம். அப்ப நம்ம நிதானமா பதில் சொல்லணும். ஆனா அவ கண்ணீர் விட்டு அந்த விட்ட ஜெபம் சாமுவேலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆக இந்த 14ஆம் சூழ்நிலைக்கு வர வரையிலும், முன்ன அந்த நெருக்கமான சூழ்நிலைக்கு கொண்டு வர வரையிலும் தேவனும் கூடயே சுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. விட்டு போயிட்டா நினைக்காது. அந்த நெருக்கத்துக்கு நீ வந்து ஒரு 14ஆம் சூழ்நிலை கொண்டு வரும்போது அங்க சாமுவேல் உருவாகிறான். அல்லேலூயா. அன்னாரோட ஜெபம் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. இதுதான் தாய் தகப்பனோட வீட்டு கூட்டத்துல, தாய் தகப்பனோட கர்ப்ப பிறப்புல விசுவாசம் உள்ள சந்ததி பெற போற தாயே, நீ வளர்க்கக்கூடிய சந்ததிக்கு நல்லபடியா வளரணும்னா ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும். நீ ஒன்னே ஒன்று தான் செய்வோம், கண்ணீரோட ஜெபம். அதுக்கு தான் அந்த காரியத்தை செய்யும், வேற எதுவுமே செய்யாது. என்னோட பிரசவ கூட அதை செய்யாது. நான் சொல்லிதான் தரேன், இப்படி வழி இருக்குது. அல்லேலூயா. கரெக்டுங்களா? இதுதான் வந்து நம்ம வளரக்கூடிய வழி. பாருங்க, யோபு தான் சொல்றான், ஸ்ரீடத்தில் பிறந்தான் வாழ்நாள் குறிக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படி இல்ல. I am the life and the truth and எதை சொல்றேன், நானே வழி சத்தியம் ஜீவன் சொல்ற. I am the resurrection and the life ன்னு சொல்ற. நானே உயிர்த்தெழுதலும். அப்ப கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு மரணம் இல்லையா? மரணம் வரும். ஆனா நாங்க மறுபடியும் உயிர்த்தெழுவோன்றதா உண்மை. அல்லேலூயா. மரணம் வராதுன்றதெல்லாம் சும்மா பேச்சு. வரும், ஆனாலும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை எங்க வேதத்தை சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இந்த வீட்டு கூட்டத்தை முதல் நடத்துறது யாருங்க? புதிய ஏற்பாட்டுல கொர்நேலியு வாழ்க. வீட்டு கூட்டத்துக்கு தளபதியா நின்றவரே அவர். எந்த செய்தியில நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. ஆக நம்ம 14ஆன ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்போது தேவன் நிச்சயமா ஒரு காரியத்தை செய்யறார். 14ஆன சூழ்நிலைக்கு வராத வரையிலும் அவருக்கு தெரியாதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பிரதர், நம்ம ஏன் பிரதர் அதை போய் கேட்கணும்ன்றாங்க. ஐயோ சாமி, என்னன்னா பேசுற பட்டயத்துல ஒரு பக்கம் ஏத்திட்டு நிக்கிற, இன்னொரு பக்கம் யாக்கோபு பிறந்த பின்பு அவள் தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த புத்திர சுவிகாரத்தை அவன் பெற்றிருந்தாலும்
வளர்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா ஜெபிப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ஜெபிக்கிறாங்க, அங்கிளும் அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. ஒரு தாயோட ஜெபம் தான் நம்மள வளர்க்கணும். ஒரு பக்கம் உண்மை, இன்னொரு பக்கம் இந்த ஏசாவை ஜெயிக்கிறதுக்காக யாக்கோபு தேவனோட போராட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. ஒரே சப்ஜெக்ட் தான். அந்த தண்ணீரை கடந்து ஏசாவை எதிர்க்கக்கூடிய தைரியத்தை பெறணும்னா அவன் தேவனிடத்துல போராட வேண்டியதா இருக்குது. பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சொல்றேன், அம்மா ஜெபிக்கலாம், அப்பா ஜெபிக்கலாம், உங்க எல்லாருமே கூட சேர்த்து சொல்றேன், அம்மா ஜெபிக்கலாம், அப்பா ஜெபிக்கலாம். ஆனா தனிப்பட்ட விதத்துல நீங்க தேவனோட போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கு. அம்மா கத்து கொடுத்திருந்தாலும் உங்ககிட்ட தனி ஜெபங்கள். நீங்க இந்த பூமியை ஜெயிக்கணும்னா இன்னைக்கு இந்த விபச்சார உலகத்தை, வேசிதனத்த உலகத்தை, திருடு, களவு, பொய், இந்த மோசமான அநாகரிகமான நாகரிகம் இன்னைக்கு அநாகரிகமா மாறி போச்சு. இந்த காலத்துல நீ எல்லா ஆவியை கண்டுபிடிக்கணும்னா யாக்கோபை போல தேவனிடத்துல நீ போராட வேண்டியதா இருக்குது. எல்லாருமே புத்திர சுவிகாரத்தை பெற்ற முழுக்க சொல்ற, யாக்கோபு புத்திர சுவிகாரத்தை பெற்றான ஏசாவை ஏமாற்றி பெற்றால பின்னையா போராட வேண்டியது. நிச்சயமா அதுதான் அடையாளமாக இருக்கு. கண்டிப்பா தேவனிடத்துல நீங்க போராடணும், நீங்க ஜெபத்துல போராடணும். அப்பதான் நீங்க தனிப்பட்ட விதத்துல வளர முடியும் பெரியமானவர்களே. ஆகவே இந்த கூட்டத்துல அடுத்தது சொல்றேன், ஒரு அது என்ன சொல்றாங்க, ஸ்பானிஷ் லேடியா, ஒரு லேடி, ஒரு குழந்தை வந்து இறந்துடுது அவங்க கையில. தீர்க்கதரிசி மீட்டிங்ல இருக்காரு. இறந்துட்ட பிறகு காலையில அந்த ஸ்திரீ 9 மணிக்கு வந்துட்டான். ஆனா சாயந்தரம் வரலும் மீட்டிங் வரலும் வெயிட் பண்றான். அவர்கிட்ட ப்ரேயர் கார்டு இல்லை. மெக்சிகோ அந்த ப்ரேயர் கார்டு இல்லை. ஆனாலும் அதுக்கு முதல் நாள் ஒரு பிறவிக்குள்ள கண்ணை திறக்கிறத பாக்குறாரு. தீர்க்கதரிசி ஸ்டேஜ்ல ஜெபம் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்கிற அந்த ஸ்திரீ பாக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று அந்த பிறவிக்குள்ள கண்ணை தேவனால் திறக்க முடியும், என் பிள்ளை உயிரோட எழுப்ப முடியும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எப்படி எடுத்து போய் செக்க வைக்கிறாங்க பத்தியா அந்த இடத்துல? எப்படி வச்சுட்டாங்க? நேற்று அதை செய்ய முடியும்னா என் பிள்ளை உயிரோட எழுப்ப முடியும். குருள் பார்வை இல்லாதவருக்கு பார்வை தேவனால் தர முடியும்னா என் பிள்ளை என்ன பண்ண முடியும்? உயிரோட எழுப்ப முடியும். இப்படிதான் தேவன் கிட்ட நீங்க முன்னாடி வைக்கணும் ஜபத்திலேயே. அல்லேலூயா. ஒரு காரியத்தை கோட் பண்ணி காட்டணும். அவருக்கு எல்லாம் தெரியுன்றதான் உண்மை. அவருக்கு எல்லாம் தெரியுன்றதான் உண்மை. ஆனா கெச்சமேன்ல போய் ஏன் அவர் போய் ஜெபம் பண்ணாரு? அவருக்கே நம்மள என்னங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மள ஒண்ணுமே கிடையாது. அவரே எல்லாம் அறிந்தவரு கெச்சமேன்ல பல மணி நேரம் வேர்வை தண்ணி ரத்தமா வர அளவுக்கு ஜெபம் பண்றாரு. நீங்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவானா? வேர்க்காதவங்க ஏசி போட்டு கூட ஜெபம் பண்ணும். உங்களெல்லாம் ரத்தம் சிந்து சொல்ல வேர்வையில வந்து அவர் பாவம் பலியைக்காக வந்தாரு, அதனால வேர்வை ரத்தமா மாறுச்சு. நீ அட்லீஸ்ட் வேர்வை ஏசி போட்டு கூட 2 மணி நேரம் ஜெபம் பண்ணு, ஒன்னும் தப்பே இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்றேன்? ஆக அந்த ஸ்திரீயோட பதறல் குழந்தைக்கு என்ன கொண்டு வந்ததுங்க? ஜீவனை கொண்டு வந்து. வாசிருக்கீங்கல்ல, சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு டைம் இல்லையா, ரொம்ப லேட்டா கொடுத்தாருல. ஆக ஜீவனை கொண்டு வந்தது, ரைட். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீர்க்கதரிசி மேடையில் நிக்கிறாரு. ஒரு குழந்தை ஒரு புரோகிதரோட கண்ணை திறக்கிறாங்க. அதை பாக்குற இவங்க என் குழந்தைய உயிரோடு எழுப்புவாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? புதிய ஏற்பாட்டுல யாரையுமே உயிரோடு எழுந்துக்காத சூழ்நிலையில யாருமே இயேசு கிறிஸ்துவை பறக்காதப்போ புதிய ஏற்பாட்டுல யாரையுமே உயிரோட எழும்பாத சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை பிறக்காத நேரத்துல இயேசு என்று பெயர் சொல்லும் போது எலிசபெத்துக்குள்ள இருந்த குழந்தை உயிர் பெற்றது. Even Jesus is not in the scene. பிறக்கவே இல்லை. புதிய ஏற்பாடுல யாரும் உயிரோட எழுப்பப்படவும் இல்லை. ஆனா இயேசு என்று பெயர் சொல்லும்போது முதல் உயிர் தெழுதல் எங்க நடந்தது தெரியுங்களா? இயேசு வந்து 3 பேர் எழுப்பினாரு. வரது முடி அவர் பேரால எழுப்பப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. கர்ப்பத்திலே உயிர் பெற்றார். இந்த சத்தத்தை கேட்கும்போது துள்ள குழந்தைங்களா, இந்த சத்தத்தை நான் சொல்லும் போது இயேசு பிறக்கவே இல்லை, புதிய ஏற்பாடுல உயிர் தெழுதல் நடக்கல. ஆனா இயேசு என்று பெயர் சொல்லும் போது யோவான் உயிரோடு துள்ளினான்னு சொல்லும் போது எல்லா வயிற்றுல அது துள்ளும். இன்னைக்கு அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஆமென். ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் இப்ப சொல்லுங்க பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் இயேசு வந்த பிறகு நடந்ததா வரதுக்கு முன்னாடி நடந்தது? அல்லேலூயா. பரகத்துக்கு முன்னாடியே நடந்தது ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல். அது முதல்ல அவர் யோவான் சொன்னா மரித்த நிலையில் கிடந்தான்னு சொல்றாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? நம்ம நாமத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு. ஆகவே தான் நம்ம பேசுற கான்வகேஷன்ஸ், நம்ம பேசுற உரையாடல்கள், கன்சீவா இருக்கிற சகோதரிகள் தான் சொல்றேன்,
அவன் ஆக போறவங்களும் சொல்றேன், நம்முடைய உரையாடல்கள் எல்லாமே பரிசுத்தமானதா இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். இந்த குழந்தைங்க அதை காதுல கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னு நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க. நான் எலிசபெத்து கிட்ட மரியாதை சொல்லும் போது வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி துள்ளிச்சு நீ சொல்லு, நான் கேட்பேன். அந்த குழந்தைங்க கேட்கல நீங்க சொல்லுவீங்கன்னா, எலிசபெத் வயிற்றுல இருந்த யோவான் சாமி எப்படி துள்ளான்னு நான் கேட்பேன் திருப்பி. அதுல தானே சொன்னா மரியாதை யாருக்கிட்ட எலிசபெத் வயிற்றுல இருக்கிற குழந்தை துள்ளிச்சுல காது வழியா கேட்டுச்சா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, அந்த நாமத்தை அவர் பிறந்து வர்றதுக்கு முன்னாடி அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொன்னா, அவர் பறந்து தன்னோட ரத்தத்தை சிந்தி நம்ம முழுவதுமா பரிசுத்தமாக்கி இருக்கிறார்ல. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பாரு, அந்த குழந்தை குதிக்கும். அல்லேலூயா. பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வல்லமை இருக்குன்னு சொன்னா பறந்த பிறகு எவ்வளவு வல்லமை இருக்கும். அல்லேலூயா. பறந்து ரத்தத்தை சிந்தி முழுவதுமா பரிசுத்தமா மாத்திருக்கிறார் நம்ம கிட்ட. டைம் நான் பாஸ்டர் 10 நிமிஷம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் டைம் முடிகிற டைம். பிரியமானவர்களே, குழந்தைய பத்தி கவலைப்படுறீங்க, யார் பார்த்துப்பாங்க? பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துக்கிறார். யார்? ஏசாவா யாக்கோபு நான் பார்த்துக்கணும்டா. உங்க வேலை கிடையாது. ஏசாவா யாக்கோபு. நீங்க என்ன கவலைப்படுறீங்க? உங்களுக்கு புரிஞ்சுதா இது மாதிரி இருக்கும்னு? பிறக்கிறதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கிறாராம். ஏசாவா யாக்கோபுவா அவர்தான் பார்த்து வந்துக்கிறாரு எல்லாத்தையுமே. அப்படி அவன் பிறந்தவனா இருந்தா பொல்லாதவன் அவனை தொட மாட்டான்னு சொல்லி இருக்குது. தேவனால் உன் குழந்தை பிறந்துக்குன்னா நீ பயப்படவே தேவையில்லை. பொல்லாதவன் ஒரு காலம் தொட முடியாது அவனை. அதுதான் வேத வசனம். நீ அதை பத்தி கூட பயப்பட தேவை. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் ஆமோஸுக்கு எலிசபெத்துக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லாத இருக்குதோ அவங்களுக்கு தான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். உள்ள தானா வெளியே வந்து வளரும். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறகும்போது என் அறியாமல் தான் ஆமோஸ் சிஸ்டர் அட்மிட், நீங்க தெரியுமா? நீங்க அட்மிட் பண்ணிருக்கும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் முழுக்க தான் இருந்தாலும் தெரியாது. ஆமோஸ் வைக்கிறதுக்கு தெரியும். அன்எக்ஸ்பெக்டா என் ஃப்ரெண்டு குழந்தை டெலிவரிக்காக நான் வந்திருக்கிறேன். பார்த்தா இவங்கெல்லாம் வெளியில உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ண ஆமோஸ் குழந்தை டெலிவரி சிஸ்டர் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. நீங்க இருந்த வார்டும் நான் எந்த ஃப்ரெண்டை பார்க்கணும், அவங்க ஒய்ஃபும் ஒரே வார்டு தான் இருந்தீங்க. 2 குழந்தை இன்குபேட்டர்ல இருந்தது. இவ்வளவு டீட்டெயில் இப்ப சொல்றேன் பாரு. எவ்வளவு நாள் நைட் எல்லாம் உட்காந்துருந்தேன். 3 மணி வரை உள்ள இந்த பசங்க டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருந்தாங்க. இப்பதான் சின்ன உட்காந்துக்கிறேன். எல்லாம் சின்ன பசங்க. என்னோட வயசு இல்லை, இவங்கெல்லாம் 10 வயசு 15 சின்ன பசங்க. அதுவும் கம்மி 16 வயசு சொல்லட்டுமா? என்னமே நித்தியமாகறீங்களா? அது அங்க போன பிறகு பாத்துக்கலாம். இங்கே நான் நித்தியத்துல இருக்கிறேன், இங்கே 6 வருஷம் ஆச்சுக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்கிறது. அப்படியெல்லாம் இல்ல, இருக்கிறபடிதான் நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசன உடம்ப போயிட்டு பாடி செக் பண்ணாங்க. இதோட முடிக்கிறேன். அவன் பாடியை செக் பண்ணும்போது ஒரு 20 வயதுக்குரிய மனிதனோட உடம்புல என்ன ரத்தம் இருக்குமோ அந்த ரத்தம். அல்லேலூயா. பேப்பர் கொடு, பேப்பர் கொடு, வாங்கி கொடுங்கம்மா. இது பரலோகத்துல தேவன் வந்து 7 முத்திரை எல்லா செய்தியும் கொண்டு வந்தார். இந்த 7 முத்திரை செய்திக்கு பிறகு அடையாளம் மெசேஜ் தயவு செஞ்சு எல்லாரும் நான் போன பிறகு 7 முத்திரை செய்தி படிக்கிற எல்லாருமே அடையாள மெசேஜ் படிங்க. இப்ப தேவன் இந்த லெட்டரை கொடுத்துட்டு இது பாருங்களா, எழில் பிரதர் இருக்காரு. எழில் பிரதர்ட்ட இந்த லெட்டரை எடுத்து போயிட்டு என்ன பண்ணு, நான் இதுல இருக்கிற காரியத்தை என் மனவாட்டி கொடுன்னு போய் கொடுக்குறாரு. இந்த போஸ்ட்மேன் உடம்புலயே 20 வயசுக்குள்ள ரத்தம் இருக்குன்னு சொன்னா அவர் ஒரு என்ன வில்லியம் பிரணாம்ன்ற கொரியர் சர்வீஸ் நடத்தினார். வில்லியம் பிரணாம் கொரியர் சர்வீஸ் நடத்திக்கிறேன். அந்த பேப்பர் கூட சொல்றதா உள்ள வாங்கி வச்சுக்கிறேன். இந்த அம்மா கிட்ட ஏமா அந்த லெட்டரை மேல இருந்து தேவன் கிட்ட அந்த வாயின் வந்து இப்படி கையில கொடுத்தவருக்கு 20 வயசுக்கு ரத்தம் இருக்கு. அந்த ரத்தம் 8 வயசுக்கா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு மரணம் இல்லை. வயசாச்சு ரத்தம் சொல்லிட்டு நோ, அப்சல்யூட்லி ராங். கரெக்டா புதர்? 11 மெசேஜ்ல 2 நுரையீரல் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ரைட்டா? ஆதியில எப்படி வானத்தை பூமி உண்டாக்கும் போது சிருஷ்டிப்பு நடத்தினாரோ நம்ம காலத்துல அதே சிருஷ்டிப்பு நடந்திருக்கு. உங்களை நம்ம எல்லாரும் டெஸ்ட் பண்ணோம்னா நைட்டோட நைட்டு நம்ம ஊரை விட்டு ஓடுவோம். எல்லாருமே தெரியுமா? நம்மள எல்லாரும் இப்படியே பிடிச்சின்னு போயிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வச்சு மிஷினை வச்சாங்கன்னு வச்சுக்க,
எனக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்லுவோம், ஒருத்தருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஐயோ நாங்க வரவே மட்டும் ஓடிடுவோம். ஆனா எதுவுமே நம்ம கிட்ட வேலை செய்யாதபடி கர்த்தர் எல்லாத்தையும் விசுவாசத்துல எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். அவ்வளவுதான் உள்ள விசுவாசனால தேவனால பிறக்கும். அதை பொல்லாம தொட மாட்டார் வசனம் சொல்லுது. எதையுமே கவலைப்படாது. அல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த மறுபடியும் தேவனிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் வெளிப்பாடை பெற்றிருக்கிற மறுபடியும் பிறந்த சபை மேய்ப்பர் மனோவா பிரதருக்கும் இந்த கூட்டத்தை அரேஞ்ச் கொடுத்த ஆமோஸுக்கும் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னிலிருந்து பிள்ளைங்களை பற்றி இதுதான் சத்தியம். நீங்க விசுவாசிக்கிறதா அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு சகோதர ஆமோஸுக்கும் எலிசபெத்துக்கும் மாத்திரமல்ல நாம் அனைவருக்கும் இது ஒரு பிரயோஜனமான ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நேரமில்லாத காரணத்தினால் சகோதரர் ஆமோஸையும் அவருடைய மனைவியும் முன்பாக அழைக்கலாம். நாம் கடைசியாக ஜெபித்து விட்டு இந்த ஆராதனை முடிக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பால் அவர்கள் முன்பாக வாங்க. டேவிட் அவர்கள் வாங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க. திருவண்ணாமலை கூட அண்ணா பால் பால் வாங்க 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 ஏன் வாங்க 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 அவ்வளோ வராது. நீங்கள் கூட வாங்க 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 கிட்ட வாங்க கிட்ட வாங்க ஏழு ஹெல்ப் பண்ணுங்க. சோமனு இப்போ மைக் அவுட் கிட்ட வாங்க கிட்ட வாங்க பால் வரணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே இந்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி தேவரே ருமால் கிடைக்கும் ஒரு பலனாக பார்க்கிறோம். இதோ இந்த குடும்பத்திலே தேவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளெடுத்துக்காம ஆண்டவரே இதோ நாங்களும் அதை சோத்திரிக்கிறோம். மேலும் சகோதரிக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பிரசவத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இவரைய ஸ்திரீகள் மருத்துவ வச்சு செல்லும் முன்னரே அவர்கள் பிரசவித்தார்கள் ஆண்டவரே. அதே பலத்தோடு சௌகரி தாமே பிள்ளையை நல்ல விதத்தில் பெற்றெடுக்கத்தக்கதாக திரும்ப பாராட்ட முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. தேவனே உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமான கன்றுகளாக இருப்பார்கள் ஆண்டவரே. யோசன் ஆமோசுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல தேவரீர் சோத்திரம் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறாண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு நான் பார்க்கிறோம். ஆகவே உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய மீட்பிற்குரிய ஆசீர்வாதங்கள் ரிடம்டிவ் பிளெஸிங்ஸ் இந்த தம்பதியின் மீது இந்த குடும்பத்தார் மீது இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறான். நீரே தேவரீர் எல்லாவற்றையும் நீர் மகிமை எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த முகத்தான இந்த சாயங்கால வேளையிலே இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின சகோதரர் ஆமோஸையும் அவருடைய மனைவி எலிசபெத்தையும் அவருடைய மூத்த மகள் ஒலிவியாவையும் அவருடைய தாயையும் அவருடைய 2 சகோதரர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்போது நாம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுக்கு என்று நன்றி செலுத்தும் வகையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின சகோதர குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். சகோதரர் ஜெபித்த வண்ணமாக இந்த கர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது நீர் இதை தேவ பக்தி உள்ள சந்ததியாக பிறப்பிக்கும்படியாக இந்த குழந்தையை நாங்கள் சுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். வார்த்தை கொடுத்த சகோதரர் டேவிட்டையும் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சமாதானமும் தெய்வீக அன்பும் பரிசுத்த ஆவியும் கிருபையும் உங்கள் எப்போதும் எப்பொழுதும் இப்போதும் உங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you brother, God bless you sister. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Thank you. இப்போது சகோதரர் ஆமோஸ் அவர்கள் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடைபெற்று வந்த என் குடும்பத்தாரும் சகோதர ஒவ்வொருவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஒரு சிறு உணவு அழைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் சாப்பிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.